This video sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாதாம் பருப்பு, அதாவது ஆல்மண்ட் சொல்லுவாங்க, அது சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாதாம் பருப்பு உடலின் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது என மக்களுக்கு தெரிஞ்சாலும் அதில் என்னென்ன சத்துக்கள் கொழுப்புகள் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். கெட்ட கொழுப்பை குறைக்கும். பாதாம் சாப்பிடுவது குறைந்த அடர்த்தி கொழுப்பு புரதம், அதாவது எல்டிஎல் எனப்படும் கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது மற்றும் நல்ல வகையான உயர் அடர்த்தி கொழுப்பு புரதத்தின் HDL அளவை அதிகரிக்க உதவுகிறது. இதய நோயிலிருந்து உங்களை பாதுகாக்க உதவும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் பாதாமில் உள்ளது. ஆரோக்கியமான உடல் எடை. பாதாமில் கலோரிகள் அதிகமாக இருந்தாலும் அவை எடை அதிகரிப்பு மற்றும் உடல் பருமன் அபாயத்தை குறைக்க உதவும். பாதாமில் உள்ள புரதம் மற்றும் நார்ச்சத்துக்கள் உங்களை விரைவாக முழுதாக உணர வைக்கும். எனவே பாதாம் உங்களின் பசியை திருப்திப்படுத்தி அதே வேளையில் கலோரி உட்கொள்ளளவை சிறப்பாக கட்டுப்படுத்துகிறது. குறைந்த இரத்த அழுத்தம். பாதாமில் வைட்டமின் இ, பொட்டாசியம் மற்றும் கால்சியம் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும். இது இதய நோயிலிருந்து உங்களை பாதுகாக்கவும் உதவுகிறது. பாதாம் சாப்பிட்றதுனால எலும்புகள் வலுவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதாமில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இரண்டுமே உள்ளது. இவை எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது. அதாவது இந்த பாதாம் சாப்பிட்றதுனால உணவு சாப்பிட்ட பிறகு உடலில் அதிகரிக்கும் இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த பாதாம் உதவுகிறது. இது நீரிழிவு நோயாளிக்கு முக்கியமானதாகும். ஸோ அதனால் நம்ம இந்த பாதாம் சாப்பிட்றது இந்த நீரிழிவு நோயாளி இருக்காங்களே அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பாதாம் சாப்பிட்றதுனால குடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் இரைப்பையின் குழாயில் ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை பாதுகாக்க பாதாம் உதவும் என ஆய்வுகளில் தெரியப்படுகிறது. ஒரு ஆய்வில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்களுக்கு நல்லது. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, கேரட் மட்டும்தான் கண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கேரட் உங்கள் கண்களுக்கு மிகவும் நல்லது என கூறப்பட்டாலும் பாதாமில் உள்ள அதிகளவு வைட்டமின் இ உங்கள் கண்களை பாதுகாக்கிறது. ஆனால் பாதாமை அளவுக்கு அதிகமாக உட்கொள்ள வேண்டாம், ஏனில் இது எடை அதிகரிக்கும் வழிவகுக்கும். பாதாம் பருப்பை அளவோடு சாப்பிடுவது வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பாதாம் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம சருமத்துக்கும் ரொம்ப நல்லது. பெரும்பாலான தோல் தயாரிப்புகளில் பாதாம் ஒரு முக்கிய அங்கமாக இருப்பதை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். சருமத்திற்கான நிறைய நன்மைகளை பாதாம் கொண்டிருப்பதே இதற்கு காரணம். பாதாமில் கிரீன் டீ மற்றும் ப்ராக்கோலியில் உள்ள ஃப்ளாவனாய்டு உள்ளது. இது கூறு உங்கள் சருமத்திற்கு ஊட்டமளிக்கிறது மற்றும் இது உங்கள் சருமத்திற்கான எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டிருக்கிறது. ஸோ இது வரைக்கும் நம்ம பாதாமில் இருக்கிற நன்மைகள் என்னென்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் ஒருவர் ஒரு நாளைக்கு எத்தனை பாதாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாதாம் தினமும் சாப்பிட வேண்டிய ஒன்று தான். இருப்பினும் நிபுணர்களின் கூற்றுப்படி ஒவ்வொருவரின் செரிமான அமைப்பை வேறுபட்டு இருக்கும். எனவே எதையும் கவனமாக சாப்பிட வேண்டும், அதனால் நன்றாக ஜீரணமாகும்.
பாதாம் பருப்பை பொறுத்தவரை ஆரம்பத்தில் 2 பாதாம் பருப்பை தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிட வேண்டும். அதன் தோலை நீக்கிய பின்பே சாப்பிடுவது அதிக பலனை தரும். 10 நாட்களுக்கு 2 பாதாம் சாப்பிட்ட பிறகு செரிமான பிரச்சனை இல்லை என்றால் எண்ணிக்கையை 5ஆக அதிகப்படுத்த வேண்டும். இது நைட்டு ஒரு 2 பாதாமை தண்ணியில் போட்டு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் ஒரு 5 பாதாம் ஊற போட்டு அதை காலைல அந்த தோலை நீக்கி சாப்பிட்டா இன்னும் நமக்கு அதிகமான மினரல்ஸ், வைட்டமின்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாதாம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது, அதை எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் அழுத்தி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.